அந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா அதில் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வசிய மை செஞ்சு கொடுப்போம். வசிய பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மை எடுத்து கொடுப்போம். அந்த மை வந்து ஆனால் அது ஒவ்வொரு மூலிகை வந்து மாறுபடும். அது அவங்களோட ஜாதகம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாருக்கும் செய்கிறோம் ஒரே மைய கலக்கி இருந்தா அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். நம்ம இந்த மையை பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மேம். இப்போ இது பார்க்குறவங்களுக்குனா இந்த மையை வந்துட்டு எப்படி செய்வாங்க, இது எப்படி இந்த மைய உங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கோம் நேரத்துக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ராஜவசியம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது வேலை வியாபாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த ராஜவசிய மையை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சில மூலிகைகளே சில ராஜா அப்படிங்கிற நம்மளே சொல்கிறது உண்டு இல்லையா, கேள்விப்பட்டு. அந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகை கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதையெல்லாம் கொண்டு அதில் போட்டு நம்ம வந்து அந்த வசியமை தயாரிக்கும் போது நாங்கள் முழுக்க முழுக்க இந்த சித்தர்கள் அருளியது தான். அதில் எங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது மூலியமாக கிடைச்சது தான் அந்த வசியமை. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது அப்படியே உடனே பலன் கிடைச்சிருது. அவ்வளோ ரொம்ப அழகாக வேலை செய்யுது. அதாவது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருந்தது. ஒன்றும் இல்லை, பல பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்குது. நைட்டு அன்டைம்ல எல்லாம் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது சரி நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும், சரி என்னன்னு எடுப்போம் அப்படி. அப்போ எடுத்தோன்னா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே எனக்கு இந்த மாதிரி போயிட்டேன். ஏமா இந்த நேரத்துலன்னா என்னால் தாங்கவே முடியல மேடம், என்னால் தூங்க கூட முடியல அப்படி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அடுத்த நாள் அவங்க பேசியெல்லாம். ஏஞ்சல் யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் ஹீலிங் எக்ஸ்பர்ட் ஹேமா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வசியம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க மேம். நம்ம வசியம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேம். இப்போ வசியம் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான வசியங்கள்லாம் நம்ம பண்ணலாமா? வசியம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஈர்க்கிற திங்கு தான் அது. வசியங்கிறது ஒருத்தரை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த வசியத்துக்கு உண்டு. ஸோ அதில் வந்து நிறைய மூலிகைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி மூலிகைகள் யூஸ் பண்ணும்போது அந்த வசிய சக்தி ஏற்படும். இப்போ நம்ம வந்துட்டு வசியம் அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது மேம், இப்போ நம்மளும் இன்னொருத்தவங்களை வசியம் பண்ணலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாமா மேம்? அந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா அதில் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வசிய மை செஞ்சு கொடுப்போம். வசிய பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மை எடுத்து கொடுப்போம். அந்த மை வந்து அவங்க வந்து நெத்தியில் இட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜன வசியம் ஏற்படும். ஸோ அப்போ வந்து நீங்கள் போய் கேஷ் கவுண்டரில் போய் உட்காந்திங்க, அப்படி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கேஷ் கவுண்டரில் போய் உட்காந்திங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அந்த கடைகளில் வந்து நிறைய கூட்டம் வரும். அந்த மாதிரி கூட்டம் வரும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வசிய மை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது நாங்கள் பண்ணி தருவோம். இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தான் வந்துட்டு இந்த மாதிரி வசிய மைலாம் அதிகமாக வந்துட்டு பயன்படுத்துறதா கேள்விப்படுறோம் மேம். அது உண்மைதாங்களா? கட்டாயம். அதாவது இப்போ நேத்தி பார்த்தவங்க நேத்தி நம்மளோட அன்பா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அன்பா இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதாவது ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு குறைஞ்சிடுது. அவங்க மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் அதோட மீன். ஸோ அப்படி இருக்கச்சா அவங்களுக்கு அந்த வசியம் வந்து திருப்பி நம்ம வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அந்த ஜாதகத்தில் அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதுக்குரிய விஷயங்கள் இந்த வசிய மையில் இருக்குது. அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க, பிரிவினை இருக்காது, அதான் குழந்தைகளும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சா அந்த வசியமை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து மற்ற விஷயங்கள்லாம், அதாவது மன அமைதி இருக்கும். ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமல் ரொம்ப தூரம் தள்ளி அப்படி இருக்காங்க அப்படின்னும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வசியமை வந்து கட்டாயம் யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரு மூலிகைகள்லாம் நிறைய, அது ஒவ்வொரு எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை வந்து மாறுபடும். ஆனால் வசியம் மை தயாரிக்க முடியும். ஆனால் அது ஒவ்வொரு மூலிகை வந்து மாறுபடும். அது அவங்களோட ஜாதகம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாருக்கும் செய்கிறோம் ஒரே மைய கலக்கி இருந்தா அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும்.
இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி வசியத்தின் மூலமா நம்மளால தீர்வு காண முடியும் மேம்? விஷயத்து மூலியமா வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமை பலப்படும். ம். நெக்ஸ்ட் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க இல்லையா? அது சொல் பேச்சு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ படிப்பே வரல அப்படிங்கிறாங்க இல்லையா பசங்கலாம். ம். அந்த படிப்பு வர்றதுக்கு சரஸ்வதியோட ஹோமம் அந்த மாதிரி பண்ணி, ம். அதில ஒரு வசியமை எடுக்க முடியும். அதெல்லாம் இருக்கும்போது பசங்க நல்லா படிப்பாங்க. அப்புறம் தொழிலுக்கு இருக்கு. ராஜவசியம் இருக்கு. இந்த அரகஜா, அரகஜான்னு சொல்றாங்க இப்போ. ம். ட்ரெண்ட் இப்போ புதுசா போயிட்டுருக்கு. அந்த அரகஜா அப்படின்றது அரகஜாங்கிறது அந்த சுவாமிக்கு கண்ண திறக்கிறதுக்காக, ம். அது வந்து சிலையெல்லாம் வடிக்கும்போது அத வைப்பாங்க. ஸோ அது கூட சேர்ந்து சில மூலிகைகள்லாம் வந்து அத யூஸ் பண்ணும்போது தான், அந்த வஷிமைக்கு வந்து ஒரு பெரிய பவர் கிடைக்கும். ம். அதுக்கு சில மந்திரங்கள்லாம் உபயோகிக்கணும். ம். அத மாரி உபயோகிக்கும்போது, அந்த வஷிமையில உங்களுக்கு அ அபார சக்தி இருக்கு. நம்ம இந்த மைய பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மேம். இப்ப இது பார்க்குறவங்களுக்குனா இந்த மை வந்துட்டு எப்படி செய்வாங்க? இது எப்படி இந்த மை உங்களுக்குலாம் கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ அத பத்தி சொல்லுங்க மேம். அது வந்து ஒரு 48 நாள் வந்து அந்த மூலிகைகள வந்து நாங்க காய வச்சு, ம். அத பதப்படுத்தி, அதுக்கு சில மந்திரங்கள் நம்ம மூலிகைய பறிக்கும்போதும் சில மந்திரங்கள்லாம் சொல்லி தான் எடுக்கணும். ஸோ அது மாரி எடுத்துட்டு, அத வந்து ஒரு 48 நாள் வந்து மந்திரம் ஜெபிச்சுட்டே இருந்து, அத காய வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சில வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து ஹோமம் பண்ணி, அந்த ஹோமத்தில போட்டு, அதுலேருந்து எடுப்போம் நாங்க அந்த விஷயம். எடுக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான அப்போ விஷயங்களும் கிட்டத்தட்ட நடக்கும். வந்து ஒரு 2 மாசம் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஆ ம். 2 மாசம் அப்படிலாம் ஆகாது. ம். இத ஏற்கனவே நம்ம வந்து நெறைய மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, அத காய வச்சு எடுத்து வச்சுர்றோம் இல்லையா? அது ஓகே. எப்ப ம். வேணுமோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து செஞ்சு குடுக்க முடியும். ஓகே. அப்போ யார் யார் அத வந்து வராங்களோ அவங்க தீயில கேட்டதுக்கு இடணும். அப்புறமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆமா. அவங்களுக்கு எது தீர்வு கொடுக்குமோ, அத நீங்க வந்துட்டு பிரிப்பேர் பண்ணுவீங்க. அத தீயில போட்டு எடுத்து, அதுக்கப்புறம் சில மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, அந்த தேவதைய அதுல வந்து பிரதிக்ஷமா இருக்கிற மாதிரி ம். பார்த்து பண்ணி குடுத்துருவோம். இப்போ மேம் இந்த மைய வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நம்ம என்னென்ன மாதிரியான ரிசல்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் மேம்? இந்த மையம் வந்து பயன்படுத்தும்போது என்னென்ன விதமானா, கணவன் மனைவி வந்து ஒற்றுமை பலப்படும். கோர்ட் கேஸ்ன்னு வந்து ம். ஏதாவது ஒரு சண்டை போட்டா உடனே டைவர்ஸ் அப்படின்ட்டு கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது மாதிரிலாம் இருக்காது. ஒரு லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறதே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆளே காணோம். எங்க அப்படின்னா, திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு விட்டுட்டு போறாங்கன்னா என்ன காரணம் இருக்கு? ம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வசியமை வந்து செய்யும்போது, அவங்க எங்க இருந்தாலும் அந்த தேவதைய வந்து கூட்டுட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து நிறுத்திடும். ம். ம். அதுக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் பிரயோகப்படுத்தணும். அதுக்கு சில டைம் எடுக்கும். அந்த ம். ம். காதலர் காதலி அந்த ஒற்றுமை அந்த மாரி பலப்படும். அந்த மாரி குழந்தைங்க சொல் பேச்சு கேட்பாங்க. படிப்பு வரும். எல்லாமே இந்த தொழில் லாபம் கிடைக்கும். ம். அப்புறம் ரொம்ப நாளா முடங்கி போய் அந்த அ எங்க போனாலும் தடங்கலா இருக்கு. ம். எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வசியமை வந்து இதனால பயன்பெறலாம். இப்போ மேம் நம்ம வசியம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, ராஜவசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்காக யூஸ் பண்றது. அத பத்தி சொல்லுங்க மேம். ராஜவசியம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து தொழில் போகும்போது ம். அதாவது வேலை வியாபாரத்துக்கு போறீங்க அப்படின்னும்போது, அந்த ராஜவசியமைய யூஸ் பண்ணிக்கலாம். அதில வந்து சில மூலிகைகளே சில ராஜா அப்படிங்கிற நம்மளே ம். சொல்றது உண்டு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகை கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதையெல்லாம் கொண்டு அதில போட்டு நம்ம வந்து அந்த வசியமை தயாரிக்கும்போது, அந்த வியாபாரம் நலிவடைஞ்ச வியாபாரம் வந்து நல்லபடியா பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு. எழுந்துக்கவே முடியல. கடன்ல இருக்கோம். அப்படிங்கிறவங்க இந்த ராஜ வசியமையை யூஸ் பண்ணலாம். மேம் இப்போ வந்து லவ்வர்ஸ் வந்து இந்த மாதிரி வசியமை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வராங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த மை வந்துட்டு அவங்களுக்கு தருவீங்க? ஏன்னா இப்போ ஃபோட்டோஸ் அதெல்லாம் குடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அத பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு தீய சக்திய வச்செல்லாம் பண்றதில்ல ம். ம். விஷயமை. நாங்க முழுக்க முழுக்க இந்த சித்தர்கள் அருளியது ம். தான். அதில எங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மூலியமா கிடைச்சது தான் அந்த வசியமை. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிலருக்கு குடுக்கும்போது ம். அப்படியே உடனே பலன் கிடைச்சிருது. ம். அவ்ளோ ரொம்ப அழகா வேலை செய்யுது. இந்த லவ்வர்ஸ் சப்போஸ் அனுப்பணும், அவங்க எங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் குடுக்கணும். அடுத்து வந்து அவங்களோட 2 பேர் ஃபோட்டோ. யார் பிரிஞ்சிருக்காங்களோ அந்த அவங்க ஃபோட்டோ. ம்.
சப்போஸ் பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே அந்த பிளாக்லேருந்து எடுத்துருவாங்க, பேசுவாங்க. அது எக்கச்சக்கமாக நடந்திருக்கு எல்லாருக்கும். பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பலன் கிடச்சிருக்கு. பிளாக்லேருந்து எடுத்து கட்டாயம் அவங்க பேசுகிறாங்க அந்த வசியமை கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது, அதான் இது நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அதுதான். ஃபோட்டோ அனுப்பணும், எங்களை வாட்ஸ்அப்பில் தான் தொடர்பு கொள்ளணும், வீடியோ கால் கிடையாது, ஆடியோ தான். ஸோ எங்களோட வித்தவுட் மை பர்மிஷன் வீடியோ காலில் யாருமே வர வேண்டாம். ஸோ சிலர் வராங்க, ஸோ எங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வீடியோ கால் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபோனில் பேசி எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்க்க முடியும், பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ யாருன்னா உங்ககிட்ட வரும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்திருப்பாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பயங்கர கஷ்டத்தில் இருப்பாங்க. அது இந்த மாதிரி லவ் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேற எதனா ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அந்த மயிலாம் வாங்கி பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆன எதனா ஒரு விஷயம் எங்களுக்காக சொல்லுங்களேன். சக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே ஆகிறது. அதாவது ஃபோன் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மையெல்லாம் அனுப்பின உடனே அவங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள்லேயே அவங்க வந்து ஃபோனில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பேசினாங்கன்னா அவங்க தானே 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை சொல்லணும். அதுவும் நம்மளே பண்ணி தர முடியாது இல்லையா? ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பா ஆதரவாக பேசி அவங்கள எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அது உங்களோட சாமர்த்தியம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி அவங்க சேர்ந்துருக்காங்க நிறைய பேர். ஒருத்தர் 2 பேர்லாம் அதனால் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு பிளாக்லேருந்து எடுத்து எல்லாருமே பேசியிருக்காங்க. பேசின பிறகு அதுக்கப்புறமா அவங்க போய் காண்டாக்ட் பண்ணி ஒழுங்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து திருப்பி அதே மாதிரி சண்டையை போடுறாங்க அவங்க. திருப்பி அவங்கக்கிட்ட அதே மாதிரி சண்டை மாறாமல் அந்த மாதிரி போடுறாங்க. அப்படி இருக்கச்சு சிலர் வந்து அவங்க கோவம் வந்து மறுபடியும் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த பிளாக்லேருந்து எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ பிளாக்லேருந்து எடுத்து கொடுத்துட்றோம். எடுத்து கொடுத்துட்ட உடனே நீங்கள் தான் அன்பாக பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அந்த ஸ்ரத்தை எடுக்கணும். நம்ம அது பண்ணி தர முடியும், நம்மளே அதை ஆக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு 1 2 இல்லை, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு அதாவது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப இதுவாக இருந்தது. ஒன்றும் இல்லை, பல பெண்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. நைட்டு அன்டைம்ல எல்லாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது சரி நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும், சரி உங்களுக்கு சரி என்னன்னு எடுப்போம் அப்படின்னு. அப்போ எடுத்தோன்னா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே எனக்கு இந்த மாதிரி போயிட்டான். ஏம்மா இந்த நேரத்துலன்னா என்னால் தாங்கவே முடியல மேடம், என்னால் தூங்க கூட முடியல அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அடுத்த நாள் அவங்க பேசியெல்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரவாயில்ல, அடுத்தவங்க நம்மளால முடிஞ்ச அளவு சந்தோஷப்பட வைக்க முடியுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஃபெயிலியர்லாம் ஆகலை. எல்லாருக்கும் அந்த பிளாக்ல இருந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க நல்லபடியாக பேசிட்டே தான் இருக்காங்க. நிறைய கொஞ்சம் பேர் ஸ்ரீலங்கா, அப்புறம் மலேசியா, அந்த மாதிரி இங்கே மதுரை, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ அப்ராட் அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள் பற்றிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஊருக்குள்ளேயேனா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அப்ராட் அப்படின்னும்போது அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? அப்ராடு அப்படிங்கும் போது அவங்க வந்து இதில் வாட்ஸ்அப்பில் அவங்க வந்தாங்கன்னா, எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா, ஆடியோ காலில் தொடர்பு கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து அவங்க டைப் பண்ணாங்கன்னா, மெசேஜ் பண்ணாங்கன்னா, அது மூலிமா நாங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு எங்களால் முடிஞ்ச தீர்வு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. பரவாயில்ல மேடம், எங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் என்னங்கிறத பார்த்து. இப்போ இந்த வசியமை அப்படிங்கிறது மேம், இப்போ யாரெல்லாம் பயன்படுத்தலாம் மேம்? இவங்க தான் பயன்படுத்தணும், இவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி எதனா விஷயங்கள்லாம் இருக்கா? அதை பற்றி மேம். வசியமை நிஜமாவே ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் காதலிக்கிறாங்க, ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையான காதலாக இருந்துச்சுன்னா அந்த வசியமை வந்து பயன்படுத்தலாம். அதில் இப்போ வந்து வேற ஒரு ஒய்ஃப் இருக்கும், இன்னொரு பொண்ணை நான் பக்கத்து வீட்டில் பார்த்துட்ருக்கேன், பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை எதிரில் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்ச நாளாக பேசிகிட்ருக்கேன், அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நான் வந்து இல்லீகல் அஃபேர்ஸ்க்கெல்லாம் நான் போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம தொடவே கால் பண்ணவே வேண்டியதில்லை. ஸோ நியாயமான விஷயங்களுக்கு எங்களால் பண்ணி தர முடியும்.
லவ்வர்ஸு லவ்வர்ஸு பிரிஞ்சிருந்தாங்கன்னா பண்ண முடியும். நியாயமான நியாயமான கோரிக்கைகளுக்கு நம்மளால பண்ணி தர முடியும். அடுத்து வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் வந்து தொழில் நஷ்டமா இருக்கு. அப்புறம் வியாபாரத்துல ம். முதலீடு போட்டு எனக்கு வந்து அ நஷ்டமாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க, ம். குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, அப்புறம் இந்த லவ்வர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பண்ணி தந்தோம். இப்போ நெறைய பேருக்கு அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, நமக்கு வர வேண்டியதா தான் இருக்கும். ஆனா, அது வராம தள்ளி போயிட்டே இருக்கும். இழுத்தடிச்சுட்டே இருக்கும். இல்லன்னா நம்ம சொந்தத்துக்குள்ளேயே யாருனாவது தரவிடாத மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்குலாம் கூட இதுல நம்மளால தீர்வு குடுக்க முடியுமா மேம்? கட்டாயம் குடுக்க முடியும். ஆனா, அதுக்கு அவங்க வந்து அ ஜாதகத்த பார்க்கணும். அவங்க பங்காளிகளுக்குள்ளேயே சண்டைகள் இருந்தா, ம். அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. அத பண்ணி குடுத்துருவோம். அத பண்ணி குடுத்து வசியமை யூஸ் பண்ணிட்டு, அவங்க அந்த இடத்துக்கு போய் பேசும்போது, அவங்களுக்குரிய வேலைகள் எல்லாமே நடந்துரும். அடுத்தது வந்து ம் அந்த சொத்து பிரச்சனைக்கு அப்படிங்கிறதுக்கு, அ அ பித்ருக்களோட சாபங்கள் இருக்கும். அந்த மாரி பித்ரு சாபம் இருக்கும்போது, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும். வீட்ல சண்டை, ஒத்துமை இல்லாம இருக்கிறது, வியாபாரத்துல நஷ்டம், கடன், அதே மாதிரி எங்க போனாலுமே தடுக்கி ம். விழுறது, அந்த மாதிரி சில தீய சக்தி அது மாரி இருக்கிறவங்கக்கெல்லாம் சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த மாரி பண்ணி குடுத்து, அந்த வசியமை குடுக்கும்போது அவங்களுக்கு அது சரியாயிடும். இப்போ இந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த வீடு கட்டுறதுங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இல்லன்னா நம்ம ஒரு புது வீடு கட்டி போனதுக்கு அப்புறமா, அங்கே எதனா ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். நம்ம வாஸ்து பார்க்காம வீடு கட்டிட்டோம். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு மேம்? அந்த வாஸ்துக்கு வந்து சில ஒரு மூலிகைகள் இருக்கு. ம். அந்த மூலிகைய வந்து மண்ணுக்குள்ள புதைச்சுட்டாங்கன்னா, அந்த வீடு கடகடன்னு ஸ்டாப் ஆகி இருக்கிற வீடு எல்லாமே கடகடகடன்னு எழும்பிடும். ம். ஸோ, அதுக்கு சில மூலிகை இருக்கு. அந்த மூலிகைய வந்து மண்ணு கொட்டுவீங்க இல்லையா? அந்த கொட்டும்போது அந்த மண்ணுக்குள்ள நீங்க வந்து ஒரு சில மூலிகை இருக்கு. ம். அத மறைச்சு அதில வைக்கணும். அந்த வீடு வீடு கட்டும்போது. கட்ட கட்ட ஆரம்பிக்கும்போது சொல்றீங்க. ஆரம்பிக்கும்போது ம். மணல் கொண்டு வந்து கொட்டுவாங்க இல்லையா? ஸோ, அப்ப அங்க வந்து சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகள் கலந்த தண்ணியோ, இல்ல மூலிகையோ அந்த மணலுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, அந்த கட்டாத நின்னு போன வீடு எல்லாமே வந்து கட்டி முடிக்கப்படுது. ம். அது அதுவும் நல்லா கண்கூடா பார்த்த உண்மை அது. அந்த மாதிரி. ம். வீடு எல்லாம் நின்னுடுச்சு, கட்ட முடியல, இல்ல லோனு வந்துட்டு ம். சாங்ஷன் ஆகாம இருக்கு. அதெல்லாமே சாங்ஷன் ஆகி அந்த மூலிகை வந்து அது குடுக்குது. கண்டிப்பா மேம். நம்ம ரொம்ப நேரமா வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நாளா பார்க்காம இப்ப சேனல் பார்க்குறவங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? ஃபர்ஸ்ட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அடுத்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த லேடீஸ்க்கு, ம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் டிப்ரஷனுக்கு போகாத. ம். அதுலேருந்து வெளியில வந்துட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ, ம். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன விருப்பமோ, இந்த பூமியில பொறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ம். வாழறதுக்கு வந்து உரிமை உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாக்கும். ஸோ அந்த மாரி அந்த சோல் வந்து தனி, நம்ம பாடி ஒரு தனியா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கச்ச அந்த சோலுக்கு மரியாதை குடுங்க. மரியாதைன்னா உங்களோட ஆன்மா. ம். ஃபர்ஸ்ட்டு நீங்க போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா, உங்கள உங்களுக்கு பிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அத போய் நின்னு ஒவ்வொருத்தரும் போய் கேட்டு பாருங்க. சரி நம்ம கரெக்ட்டா இருக்கோமா? நம்ம அந்த விஷயங்கள செய்றோமா? அப்படின்னு. அந்த மாரி உங்களுக்கே அந்த கண்ணாடி முன்னாடி இப்ப பாரதி ராஜாலாம் கூட சொல்லும்போது, அவர் நெறைய கண்ணாடி முன்னாடி தான் போய் பேசுவாராமா. ம். பேசிட்டு நான் எவ்ளோ பெரிய ஆளு ம். பாத்தியா? இவ்ளோ திறமை இருக்கு எனக்குள்ள அப்படின்னு அவரே புகழ்ந்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுலலாம் பார்த்தேன். அந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு. அது பெண்களா இருந்தா கூட. டிப்ரஷன்ல போகாம உங்களுக்கு அதுக்குரிய விடை என்னங்கிறது தேடி எது இருந்தா நீங்க நான் சந்தோஷமா இருப்பீங்கங்கிறத, நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அந்த சந்தோஷத்த குடுக்கக்கூடிய சக்தியுள்ள சில மூலிகைகள்லாம் எங்ககிட்ட இருக்கு. ம். ஸோ அந்த மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வசியமையெல்லாம் குடுக்கும்போது, அதுல அவங்களுக்கு அபாரமான ஒரு பவர் இது கிடைக்குது. ம். அப்படி கிடைக்கிறச்ச எல்லாத்துக்குமே ஒரு பொய் இருந்துன்னா ஒரு உண்மை இருக்கு. ஒரு நல்லது இருந்தா கெட்டது இருக்கு. அந்த மாதிரி வாழறதுக்கும் ஒரு ம். ஒரு பிடிப்பு இருக்கும் உங்களுக்கு. இல்லையா? இந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கும். அத பிடிச்சு முன்னேறி வந்துருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க தற்கொலை முயற்சி அந்த மாரி பண்றத விட, இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சுட்டு, நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் தயவு கூர்ந்து நெறைய பெண்களுக்கு நான் சொல்ற ஒரு அறிவுரை அதுதான். ஒரு ம். இடத்துல இருந்துட்டு, ஒரு இடத்துல தோல்வி ஏற்பட்டுச்சு. ஒருத்தவங்க உங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இல்ல ஒருத்தங்க வந்து கைவிட்டுட்டாங்க. அப்படின்னுட்டு ஒரு மூலையில அப்படியே ஒடுங்கி நிக்காம,
நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். அப்படி கிடைக்கிறச்ச உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எது இருந்தாலும் நம்மளால் அந்த விஷயத்த செஞ்சுக்க முடியும். அந்த வசியமை மூலயமா, இல்லை சில மூலிகைகள்லாம் இருக்குது, பரிகாரங்கள் மூலயமா, இல்லை ஹோமங்கள் மூலயமா அந்த மாதிரி செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அதில் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய சுவாமியை கும்பிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ கூட பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து டிரான்ஸ்மிஷன் ஏதோ ஒரு விதத்தில் கொடுப்பாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா கால் பண்ணிவிட்டு அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா மேம். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.